Hey everyone, I'm Vincy William and welcome to today's video. A daughter of Christ, a working professional, and a wedded wife to William Carey. I'm sharing what I learned and what I know about Christ. So come, let's get into the video. இந்த வீடியோவில் என்னோட ஆஃப்டர்நூன் மீல் ரொட்டீன் தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. இன்னைக்கு நான் என்ன ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன் அப்படின்னா சிக்கன் கிரேவி, சாம்பார், ரசம் அண்ட் ரைஸ் தான் வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த வீடியோ தான் நீங்கள் பார்க்குறீங்க. ரெசிபியோட டீட்டெயில்ஸ் எல்லாமே என்னோட டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன். இன்கேஸ் நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ வந்து நம்ம எதை பற்றி நம்ம பார்க்க போகிறோன்னா ஜீசஸோட மிராக்கிள்ஸ் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் ஜீசஸ் வந்து யார், அதோட ஹிஸ்ட்ரி என்னன்றது நான் ப்ரீவியஸ் வீடியோவில் வந்து நான் போட்டிருக்கேன். இன்கேஸ் நீங்கள் டேரெக்டாக இந்த வீடியோவில் பிச்சின் பண்ணுறீங்கன்னா ப்ளீஸ் கெட் பேக் டு தி ப்ரீவியஸ் வீடியோ. ஸோ அதை செக் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா அப்போ தான் உங்களுக்கு இந்த டாபிக் வந்து உங்களுக்கு புரியும். இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு ஜீசஸ் செஞ்ச 5 மிராக்கிள்ஸை தான் வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். இதனுடைய பைபிள் ரெஃபரன்சஸையும் நான் என்னோட கீழே டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன். இன்கேஸ் நீங்கள் வந்து பைபிள் ரீட் பண்ணுறீங்கன்னா யூ கேன் கோ த்ரூ தி பைபிள் வேர்ட்ஸ். நான் உங்களுக்கு முன்னாடியே சொன்ன மாதிரி மேத்யூ, மார்க், லூக், ஜான் வந்து இந்த 4 புக்ஸுமே பார்த்தீங்கன்னா எல்லாமே சிமிலராக தான் இருக்கும். ஆனால் சாப்டர்ஸ் வந்து முன்ன பின்ன கொஞ்சம் மாறும். ஸோ அதனால் ஒன்னொன்றுத்துக்கும் வந்துட்டு நான் பர்டிகுலர் மிராக்கிளை வந்துட்டு நான் கீழே வந்து இந்த எந்தெந்த புக்ஸில் வந்து என்ன சாப்டரில் இருக்குன்றதை நான் என்னோட கீழே டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து கிளென்சிங் அ பர்சன் ஹூ ஹேஸ் லெப்ரஸி. பைபிள் ரெஃபரன்ஸ் மேத்யூ சாப்டர் 8 வேர்ட்ஸ் 2 to 4. லெப்ரஸின்றது ஒரு நோய். அந்த நோய் வந்து அந்த பர்சனுக்கு வந்து தாக்குச்சு அப்படின்னா அந்த கம்யூனிட்டி அந்த இடத்துலே வந்து அந்த பர்சனை வந்து வச்சுக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க உடம்புல வந்து ஒரு நாற்றம் ஏற்படும். அது அந்த சுற்றி இருக்கவங்களுக்குள்ளேயும் பரவும். அப்படின்றதுனால ஊரை விட்டு தனியாக வந்து இந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் வந்து தனியாக தூர இடத்துல வச்சிருவாங்க. ஸோ அந்த மாதிரி இடத்துல வந்து இந்த பர்சன் வந்து இருக்கும்போது ஜீசஸ் வந்து அந்த இடத்துக்கு வந்து வராங்க. ஸோ அப்போ வந்து அவருக்கு எவ்வளோ ஒரு பெயின் அண்ட் எவ்வளோ ஒரு கஷ்டத்தில் இருந்திருந்தா அவர் வந்து இப்படி கேட்டிருப்பார் பாருங்க. குஷ்டரோகி ஒருவன் வந்து அவரை பணிந்து, ஆண்டவரே உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் என்றான். இயேசு தமது கையை நீட்டி அவனை தொட்டு, எனக்கு சித்தம் உண்டு, சுத்தமாகு என்றார். உடனே அவன் குஷ்டரோகம் நீங்கி அவன் சுத்தமானான். இவங்களுக்கு வந்து ஒரு ஃபெய்த் இருந்ததுனால ஆண்டவர் வந்து சொன்ன இந்த ஒரு மொமெண்ட்டில் வந்து அவருக்கு எவ்வளோ பெரிய டிசீஸாக இருந்தாலும் அது நமக்குள்ள ஒரு ஃபெய்த் கடுகளவு தான் ஆண்டவர் வந்து ஒரு விசுவாசத்தை வந்து நம்மக்கிட்ட வந்து கேட்குறாங்க. அந்த கடுகளவு விசுவாசம் இருந்தாலே மலையே பெயர்ந்து போன்னு சொன்னால் கூட அந்த மலை வந்து பெயர்ந்து போகும் அப்படின்னு தான் பைபிளில் வந்து மென்ஷன் ஆயிருக்கு. ஸோ வித் காட் எவ்ரி திங் இஸ் பாசிபிள். ஜீசஸ் ஹீல்ஸ் அ பேரலைஸ்டு பர்சன். ஆஸ் பர் மேத்யூ சாப்டர் 8 வேர்ட் 6 வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நூற்றுக்கு அதிபதி இருக்காரு. அவர் கீழே வந்து நிறைய வேலையாட்கள் வந்து நிறைய பேர் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் அதில் ஒருத்தர் வந்து பேரலைஸ்டாக ஆயிடுறாரு. ஸோ அவரை வந்து ஆண்டவர் வந்து குணமாக்குறாங்க. ஸோ அதை பற்றி தான் நம்ம இந்த செகண்ட் பாயிண்ட்ல வந்து பார்க்க போகிறோம். ஜீசஸ் வந்து ஒரு ஒரு இடமா அவரோட மினிஸ்ட்ரி பண்ணிட்டு போகும்போது இப்போ வந்து கப்பர் நகும் அப்படின்ற ஒரு இடத்துக்கு வந்து வராங்க. ஸோ அங்கே வந்து ஒரு நூற்றுக்கு அதிபதி ஒருத்தர் வந்து ஓடி வந்து அவர் வந்து என்ன சொல்றாருன்னா, ஆண்டவரே என் வேலைக்காரன் வீட்டிலே திமிர்வாதமாய் கிடந்து கொடிய வேதனைப்படுகிறான் என்று அவரை நோக்கி வேண்டிக் கொண்டான். அதுக்கு வந்து ஏசப்பா என்ன சொல்றாங்கன்னா, நான் வந்து அவனை சுத்தமாக்குவேன் என்றார். அதுக்கு வந்து நூற்றுக்கு அதிபதி வந்து என்ன சொல்றாருன்னா, ஆண்டவரே நீர் என்னுடைய வீட்டிற்குள் பிரவேசிக்க நான் பாத்திரன் அல்ல, ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், அப்பொழுது என் வேலைக்காரன் சுத்தமாவான் அப்படின்னு சொல்றாரு. அந்த இருதயத்தை பார்த்து தேவன் வந்து மனதுருகி 13th வேர்ட்ஸ்ல வந்து என்ன சொல்றாங்கன்னா, நீ போகலாம், நீ விசுவாசித்தபடியே உனக்கு ஆக கடவது என்றார். அந்த நூழிலையில் அந்த வேலைக்காரன் சொஸ்தமானான். ஆண்டவர் வந்து எங்கேயோ ஒரு இடத்துல இருக்காரு. அந்த பர்சன் வந்து பேரலைஸ்டா இருக்க பர்சன் வேற ஒரு இடத்துல இருக்காரு. அவரோட நூற்றுக்கு அதிபதி வந்து நீங்க இங்க ஒரு வார்த்தை சொல்லுங்க, என் வேலைக்காரன் வந்து அவங்க எந்த இடத்துல இருக்கானோ அந்த இடத்துல வந்து அவன் சுஸ்தமாவான் அப்படின்னு சொல்லி அந்த விசுவாசத்தினால இவருடைய விசுவாசத்தினால அவருடைய வேலைக்காரன் வந்து சொஸ்தமானதா இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். பாயிண்ட் நம்பர் 3, ஜீசஸ் ஹீல்ஸ் பீட்டர்ஸ் மதர் இன் லா. ஏசப்பா வந்து பேதுருனோட வீட்டுக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா அவங்களோட மதர் இன் லா வந்து சிவியர் ஃபீவரில் வந்து இருக்காங்க. சிவியர் ஃபீவர்னு சொல்லும் போது எல்லாருக்குமே என்ன ஜுரம் தானே அப்படின்னு தான் தோணும். நானுமே ஃபஸ்ட்டு ரொம்ப யோசிக்கலை எனக்கு இந்த கான்செப்ட் பற்றி. நம்மளுக்குலாம் மேக்ஸிமம் ஒரு 3 days வரும். மிஞ்சி போனால் ஒரு 1 week இருக்கும் ஃபீவர். ஸோ அதுக்கப்புறம்
might become a normal person. ஸோ என் ஹஸ்பண்டோட தாத்தா வந்து இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து நியர்லி ஹி இஸ் 75 இயர்ஸ் ஓல்டு. அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, நியர்லி 2 மந்த்ஸ் கிட்ட வந்து ஃபீவர் வந்து இருந்துட்டே தான் இருந்தது. ஆனா ரிசல்ட்ஸ்லாம் எடுக்கும்போது எவ்ரிதிங் வாஸ் நார்மல். அவங்க பட்ட கஷ்டம் வந்து நான் 2 மந்த்ஸாவே டெய்லி பேசிஸ்ல நான் பார்த்துட்டு வரேன். ஸோ ஃபீவர்ன்றது வந்து இஸ் நாட் தட் ஈஸி. அது வந்து நம்ப உடம்பே வந்து ஆ ரொம்ப ஒரு ஃபர்ஸ்ட் ஃபேஸா வந்து அது மாத்திருது ஆக்சுவலி. இங்கேயுமே வந்து 14த் வேர்ட்ஸ்ல பார்த்தீங்கன்னா, பேதுரும் வீட்டிலே வந்து அவன் மாமி ஜுரமாய் இருக்கிறதை கண்டார். அவர் அவள் கையை தொட்ட உடனே ஜுரம் அவளை விட்டு நீங்கிற்று. அவள் எழுந்திருந்து அவருக்கு பணிவிடை செய்தாள். ஸோ ஹவ் பியூட்டிஃபுல்ல இது நம்ம ஜஸ்ட் ஒரு பேசேஜை நம்ம ரீட் பண்ணும்போது அதை நம்ம நார்மலாக ரீட் பண்ணிட்டு போயிடுறோம். நான் இதை ரொம்ப உட்காந்து யோசிச்சு பார்த்தேன். அது எவ்வளோ ஒரு பெரிய டெலிவரன்ஸ் அப்படின்றது வந்து நான் அப்போ தான் நான் வந்து ஃபீல் பண்ணேன். நீங்களுமே இந்த மாதிரி பேசேஜஸ்லாம் நீங்கள் வந்து ஆண்டவரோட மிராக்கிள்ஸ் வந்து நீங்கள் படிக்கிறீங்கன்னா, அதை ஒரு ரியல் சிச்சுவேஷனில் நம்ம வந்து யோசிச்சு பார்க்கும்போது தான் அதோடைய இம்பார்ட்டன்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து புரியும். ஜீசஸ் ஹீல்ஸ் சிக் இன் தி ஈவினிங். மேத்யூ சாப்டர் 8 வேர்ஸ் 16. ஓல்ட் டெஸ்டமெண்ட்டில் ஐசாயான்னு ஒரு ப்ராஃபிட் இருக்காங்க. ஸோ அவங்க வந்து அப்போவே வந்து ப்ராஃபஸி பண்ணியிருப்பாங்க. ஏசு கிறிஸ்து அப்படின்றவர் வந்து இந்த உலகத்தில் வருவாங்க, இந்த காரியங்கள் எல்லாம் நிறைவேறும் அப்படின்னு சொல்லி ஐசாயா வந்து முன்னாடியே வந்து ப்ராஃபஸி பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுதான் வந்து 17th வேர்ட்ஸில் வந்து நம்ம பார்க்குறோம். ஸோ பீட்டரோட மாமியாரை வந்து ஏசப்பா வந்து குணமாக்கி அன்னைக்கு ஈவினிங் வந்து என்ன ஆகுதுன்னா, பிசாசு பிடித்தவர்கள் அநேகரை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். அவர்கள் அந்த ஆவிகளை தமது நாமத்தினாலே துரத்தி பிணியாளிகள் எல்லாரையும் சுஸ்தமாக்கினார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஆக்சுவலி வந்து வெரி சாரி, நம்ம இந்த வீடியோக்கு எண்டுக்கு வந்துட்டோம். ஸோ நான் வந்து 4 மிராக்கிள்ஸ் தான் என்னால் கவர் பண்ண முடிஞ்சது. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நான் 5th மிராக்கிளும் அண்ட் ஃபாலோட் பை மற்ற மிராக்கிள்ஸை வந்து நான் ஷேர் பண்ணுறேன். இன்கேஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பேசப்பட்டதாக இருந்ததுன்னா ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு மை யூடியூப் சேனல். பாய்.